ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி ஸ்ட்ரீட்ஸ் தமிழ். வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பொங்கல் நெருங்கிருச்சு, எல்லாரும் பொங்கல் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லேயும் பொங்கல் பலகாரம் ஒன்று ஒன்றா ரெடி ஆகிட்டு இருக்கு. பொங்கல் சீரீஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பூந்தி லட்டு. லட்டுக்கு நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க, நேச்சுரல் கலர்லேயே தான் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் லட்டு வெளியே வச்சா கூட கெட்டு போகாது. பொதுவா லட்டுல ஜீராவோட பதம் சரியில்லை அப்படின்னா சட்டுன்னு ஃபங்கஸ் வந்துடும். அந்த மாதிரியெல்லாம் இல்லாம நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா லட்டு வந்து சொதப்பாது, சூப்பர் டேஸ்டியா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இப்ப லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. கடலை மாவு, சக்கரை, முந்திரி, திராட்சை, நெய், தண்ணி, ஏலக்காய் தூள், பொரிக்க தேவையான எண்ணெய். நான் 1 கிலோ கடலை மாவு யூஸ் பண்றேங்க. 2 கிலோ சக்கரை தேவைப்படும் ஜீரா காய்ச்சறதுக்காக. 1 லிட்டர் ஆயில் பூந்தி பொரிக்கிறதுக்காக தேவைப்படும். 1 கிலோ கடலை மாவுக்கு எனக்கு 110 மீடியம் சைஸ் லட்டு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கடலை மாவை நல்லா கட்டி இல்லாம சலிச்சு வச்சுக்கணுங்க. சலிச்சு கடலை மாவை ஒரு மிக்சிங் பவுல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். மொத்தமா சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கட்டி ஃபார்ம் ஆயிரும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாவு, தண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா மாவு சேர்த்துட்டு கட்டி இல்லாம கம்ப்ளீட்டா கரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாவும் கலந்துடக்கூடாது, ரொம்ப திக்காவும் கலந்துடக்கூடாது. கடலை மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த அளவுக்கு திக்கா இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியா கலந்துடக்கூடாது, அப்பதான் வந்து எண்ணெய் குடிக்காம இருக்கும். மாவை கலந்த உடனே ஜீரா காய்ச்சிடணும். ஒரு ஹெவி பாட்டம் பேன்ல 2 கிலோ சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்ப அடுப்பை பத்த வச்சு சர்க்கரையை மெல்ட் பண்ணலாம். அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருங்க. கொதிக்கிற ஸ்டேஜ்ல இந்த மாதிரி மேல நுரக்கட்டி வரும், அதை மட்டும் அப்படியே நம்ம எடுத்துடலாம். இதுல ஏதாவது டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இது வெளியே வந்துடும். சக்கரை நல்லா மெல்ட் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பதம் வந்து ஒரு கம்பி பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாகோட கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்றது அப்படின்னா, பாகை வந்து டச் பண்ணி பார்க்கணும். 2 விரலுக்கு நடுவுல நூல் மாதிரி வரும், அது ஒரு கம்பி பதம். அந்த ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மாவும் ஜீராவும் ரெடியா இருக்கு, நம்ம பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். அடுப்புல ஒரு இரும்பு கடாய் வச்சு 1 லிட்டர் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பூந்தி கரண்டியில கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா முத்து முத்தா பூந்தி கீழே விழுந்துரும் எண்ணெயில. நான் யூஸ் பண்ற பாத்திரம் எல்லாமே ரொம்ப பழமையான பாத்திரம், 80 இயர்ஸ் மேல ஆச்சு. இதுக்கு எங்க பாட்டியோடது. பூந்தி வந்து மொறு மொறுன்னு எடுக்கக்கூடாது, சாஃப்டாவே தான் இருக்கணும். அப்பதான் வந்து லட்டு நல்லா இருக்கும். ஒரு ஈடு பூந்தி எண்ணெயில போட்டதுமே இந்த மாதிரி சின்ன கரண்டியை வச்சு நல்லா திருப்பி விட்டுட்டு வெந்துருச்சான்னு டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம உடனே எடுத்துடணும். சாஃப்டாவே தான் பூந்தி எடுக்கணும், முருக விட்டு எடுக்கக்கூடாது. நம்ம இதை எடுத்து எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி பெருசு பெருசா இருக்கிறத வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒத்தையா இருக்கிற பூந்தியை மட்டும் இந்த ஜீரால நான் அப்படியே போட்டு வச்சிடுறேன். இதே ப்ராசஸ இந்த மாவு தீர்ற வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கணும். இந்த பூந்தியை நம்ம ஜீரால ஸ்டார்டிங்ல போடும்போது ஈஸியா இருக்கும் கலந்து விட. அடுத்தடுத்து நம்ம போட போட இந்த ஜீரால பூந்தி ஊற ஊற நம்ம கலக்கறதுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். லாஸ்ட் பேட்ச் மாவு வந்து போட்டுட்டு இருக்கேன். அடுத்து நம்ம பெருசு பெருசா இருக்க பூந்தியை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்டி பொடிச்சிடக்கூடாது, லைட்டா 1-2 மட்டும் ஓட்டி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஜீராலே போட்டு ஜீராவும் பூந்தியும் ஒன்னு சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். மிக்சிங்ல தான் இருக்கு. இது அப்படியே ஒரு 1 hour ரெஸ்ட்ல விட்டுறலாம், எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இது அப்படியே ஆறட்டும். அந்த கேப்ல நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துடலாம் நெய்ல. ஒரு கடாயில 100 ml நெய் விட்டுக்கிறேன். நெய் லைட்டா சூடானதும் முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி தனியா, திராட்சை தனியா வறுத்து எடுத்துக்கோங்க.
முந்திரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடணும். திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பும். அந்த டைம்ல நம்ம வந்து நெய்ல இருந்து எடுத்து தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கணும். இப்ப நம்ம 1 hour ரெஸ்டிங் விட்டுருந்தோம் இல்லையா? வாங்க இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மூடி வைக்கும் போது லைட்டா ஜீரா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப பாருங்க எப்படி நல்லா செட் ஆயிருக்குன்னு. முந்திரி திராட்சை பொரிச்சு எடுத்தோம் இல்லையா? அந்த நெய்யை மட்டும் இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி குத்தி குத்தி விட்ட மாதிரி கலந்து விடுங்க. அப்பதான் வந்து ஒன்னு சேர கலந்து வரும். கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் 1 hour ரெஸ்டிங் விட்டுருங்க. டோட்டலா 2 hours ரெஸ்ட் ஆகணும். ஜீராவும் பூந்தியும். பூந்தி வந்து ஜீரால ஊறி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்ப 1 hour ஆயிருச்சு. இப்ப பாருங்க பூந்தி சூப்பரா செட் ஆயிருச்சு. நல்லா அந்த ஜீரால பூந்தி இழுத்துக்குச்சு. இப்ப நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். வாங்க இப்ப உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமா பூந்தி எடுத்து ஒரு முந்திரி ஒரு திராட்சை வச்சுட்டு நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு லட்டு பிடிச்சுக்கலாம். அழுத்தி அழுத்தி நல்லா டைட்டா பிடிக்கணும், இல்லைன்னா லட்டு உதிர்ந்துரும். பொதுவா முந்திரி திராட்சை ஒன்னா போட்டு பூந்தியோட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம உருண்டை பிடிக்கும் போது ஒரு லட்டுல இருக்கும், ஒரு லட்டுல இருக்காது. அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு லட்டு பிடிக்கும் போதும் ஒரு முந்திரி ஒரு திராட்சை அப்படி வச்சு உருண்டை பிடிச்சுக்கிறேன். இப்படி பண்றதுனால எல்லா லட்டுலயும் கண்டிப்பா ஒரு முந்திரி ஒரு திராட்சை இருக்கும். இதே மாதிரி எல்லா பூந்தியும் பிடிச்சுக்கலாம். பாருங்க நான் சொன்ன மாதிரி எனக்கு கரெக்டா 110 லட்டு வந்திருக்கு. இது பிடிச்ச உடனே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. இது நல்லா ஒரு நைட் ஃபுல்லா ஓப்பன்லயே ஆற விடணும். டஸ்ட் எதுவும் விழக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மேல நியூஸ் பேப்பர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. டப்பால போட்டு மூடிடக்கூடாது. இப்ப வந்து இது லைட்டா பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நைட் ஃபுல்லா ஆற விட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான லட்டு நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா கடையில லட்டு வாங்க தோணவே தோணாது. 1 கிலோ மாவுக்கு நம்மளுக்கு 4 கிலோ லட்டு கிடைக்கும். எது லாபம்னு நீங்க பாத்துக்கோங்க. நம்ம வெளியில வாங்குற லட்டு என்ன மாதிரி என்ன யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது, என்ன மாதிரி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. சோடா கலக்குவாங்க, எசன்ஸ் போடுவாங்க, ஃபுட் கலர் போடுவாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம வீட்லயே நம்ம கைப்பட செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பாக்குறேன். பாய்.